நான்காவது பார்வை செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன். அழைப்பை ஏற்று எங்களுடைய அலுவலகத்திற்கு வருகின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் சமூக வலைதள ஊடக நண்பர்களுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியினுடைய வேட்பாளர்களை தங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நம்முடைய கிருஷ்ணகிரி தொகுதியுடைய வேட்பாளராக திருமதி முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களையும், அதுபோன்று வேப்பனப்பள்ளியினுடைய வேட்பாளராக திரு ஐயப்பன் அவர்களையும், ஒசூருடைய வேட்பாளராக NTR விஜயகுமார் அவர்களையும், அதுபோன்று கலியினுடைய வேட்பாளராக கரிகாலன் அஜித் அவர்களையும், பருகூர் தொகுதியுடைய வேட்பாளராக முனைவர் ஆல்பர்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், ஊத்தங்கரை தொகுதியுடைய வேட்பாளராக தவராஜ் என்கிற ஈன முரசு அவர்களையும், திருப்பத்தூர் தொகுதியுடைய வேட்பாளராக திரு ராஜேஷ் அவர்களையும், கோலார்பேட்டையினுடைய வேட்பாளராக திரு சங்கர் அவர்களையும், வாணியம்பாடி தொகுதியுடைய வேட்பாளராக முன்னாள் ராணுவ வீரர் தேவேந்திரன் அவர்களையும், ஆம்பூர் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் இந்திய தேசிய திரு சாத்துல்லா அவர்களையும் எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கூடாக தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து வேட்பாளராக போட்டியிடுகின்ற இவர்களுக்கு எங்களுடைய சின்னம், எங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிற இந்த கேமரா சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டுகிறோம். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை படம்பிடிக்கிற சின்னம், ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகளை படம்பிடிக்கிற சின்னம், பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற காம கொடர்களை படம்பிடிக்கிற சின்னம், எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளையில் ஈடுபடுகின்றவர்களை படம்பிடிக்கிற சின்னம், வங்கி கொள்ளையில் ஈடுபடுபவர்களை படம்பிடிக்கிற சின்னம், சமூக அவலங்களை, சமூக அநீதிகளை, சமூகத்தில் நடைபெறுகின்ற அட்டூழியங்களை படம்பிடித்து இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்ற அந்த சின்னம்தான் இந்த கேமரா சின்னம். எப்படி தமிழக சட்டமன்றத்தில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் அங்கு இயற்றப்படுகிற அநீதி சட்டங்களுக்கு எதிராக, அடக்குமுறை திட்டங்களுக்கு எதிராக நான் ஓங்கி குரல் கொடுத்தோம், அதே மாதிரி இந்த கேமரா சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேட்பாளர்களும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் சார்பாக வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்களும் தமிழக சட்டமன்றத்தில் குரலற்ற மக்களின் குரலாய், சாமானியர்களின் குரலாய், விவசாயிகளின் குரலாய், தொழிலாளர்களின் குரலாய், மாணவர்களின் குரலாய், மீனவர்களின் குரலாக அங்கு ஒலிப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன்.